சினிமாக்காரனை பார்ப்பதற்கு அத்தனை இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பூரா வருவான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த ரஜினி படம், கமல் படம் என்ன எல்லாமே எங்க அதிகமா ஓடுது? வெளிநாடுகள்ல தான். அது ஒரு பெரிய மார்க்கெட். இங்க இருக்கிற மார்க்கெட்டோட பெரிய மார்க்கெட். ப்ரோமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு விஜயை ப்ரோமோட் பண்ணக்கூடிய நெட்வொர்க்கை வைத்து ப்ரோமோட் செய்கிறார். இதுதானே தவிர ஒரு பிரம்மாண்டப்படுத்தப்படுகிறதே தவிர உண்மை அல்ல. அந்த கீழே விழுந்த செய்தி எதர்ச்சியா தடுமாறி விழுந்தது. அவ்வளவுதான். சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ விசாரணைக்கு திமுக தடை கேக்குது, தமிழக அரசு தடை கேக்குது. விஜய் தனிச்சு நிக்கணும். பாஜக போனா அதிமுக பாஜக விஜய் கூட்டணி ஜெயிச்சு. திமுக சிபிஐ விஜயை காப்பாற்ற நினைத்தது தன்னுடைய வெற்றிக்காக. வேற என்ன? திரிஷாவுடைய ஆலோசனையில தான் ஈரோட்டுக்கு வருவதற்கு முன்பு நீங்க சார்ட்டர் பிளைட்ல ஜெகதீஷ் பழனிசாமியோடு கோவா போறாரு. எதுக்கு? ஒரு பெரிய யாகம். கேரளா பணிக்கர்கள், நம்பிவிதிரிகள், சாஸ்திரிகள், பெரிய யாகம். நீங்க யாகம் முடிஞ்ச பிறகு கழுத்துல நிறைய உத்தராட்ச கொட்டை கருங்காலி மாலை தொங்குது பாத்தீங்களா விஜய்க்கு. திரிஷா கேரளா பிராமின், சாஸ்திரி, சர்மாக்கள், ஐயங்கார், நம்பிவிதிரிகள் எல்லா நம்பிக்கையும் உள்ள போகணும். அப்போ அது கைடு பண்ணத்தானே செய்யும். பழைய கதாநாயகன் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா உதவியதை போல விஜய்க்கு உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடக்கிறது. மலேசியாவுக்கு சென்ற விஜய் அவர்களுக்கு அங்கே ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு. அந்த கூட்டத்தை வேற எந்த நடிகருக்குமே கிடைக்காத ஒன்று. கெரியரின் உச்சத்தை விட்டு வரேன்னு சொன்னார். பார்த்தீங்களா உச்சத்தை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக காட்டியிருக்கிறாங்க. முடிந்து வந்த அடுத்த கிழமை ஒரு சின்ன விபத்து, ஒரு அசம்பாவிதம் போன்ற ஒரு சூழல் நடக்கிறது. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த அளவுக்கு விஜய் மலேசியாலே கூடுது அப்படின்னா தமிழ்நாட்டோட இம்பாக்ட் யோசிச்சு பாருங்க. 2026 தேர்தல் கிழமை மறுபடியும் ஒரு வரலாறு திரும்பும் அப்படின்னு மீண்டும் ஒரு அஜெண்டா எடுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க ஐயா? இல்லைங்க, இப்போ இருக்கிற ஐடி விங்லேயும் பெரிய ஐடி விங்கு ஆதவர்ஜின் ஐடி விங் தான். காங்கிரஸ் 50 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக 40 நாடாளுமன்றத்தை இழந்துட்டு 50 சட்டமன்ற வேட்பாளர் தான் ஜெயிக்கணும்னு இருக்குதுன்னு ஒரு நரேட்டிவ்ஸை உருவாக்கி காங்கிரஸ் கூட்டணின்னு ஒன்று கிளப்பி. அப்போ இதில் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை முட்டாள் இதை பேசுகிறான். இதுதான் கள்ளலாட்டி ஆதவர்ஜினோடைய வெற்றி. இப்போ நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 40 நாடாளுமன்ற சீட்டு இப்போ கரண்டில் இருக்குது. இது ராகுல் பிரதமர் ஆவதற்கு பயன்படும். அதை விட பெருசா செல்வ பெருந்தக சட்டசபை எதிர்கட்சி தலைவராவது இல்லை 50 சீட் ஜெயிச்சிருமா? விஜய் தொகுதி சொல்லுங்க. நீங்க மலேசியாவில் ரஜினி, கமல் 2 பேரும், திரிஷா, தமனா, குமனா எல்லாம் கூட்டிட்டு போனால் இதே கூட்டம் கூடும். பல நாடுகளில் கூடுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பூரா இந்த சினிமாக்கார மேலே ஒரு பெரிய கிரேஸ். லண்டன் கூடும், நீங்கள் அமெரிக்காவில் போய் இந்த கூடத்தை நான் நடிக்க வச்சா அவ்வளோ தமிழை வந்துடுவான். அவனுக்கு பொழுதுபோக்கே இல்லை. நீங்கள் ஸ்டார் நைட்டில் இந்த கூட்டம் வருது. இது ஒன்றும் விஜய்க்கா வந்த கூட்டம் இல்லை. சினிமாக்காரனை பார்ப்பதற்கு அத்தனை இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பூரா வருவான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரெண்டாவது, நீங்கள் இந்த ரஜினி படம், கமல் படம் என்ன எல்லாமே எங்கே அதிகமாக ஓடுது? வெளிநாடுகளில் தான். அது ஒரு பெரிய மார்க்கெட். இங்கே இருக்கிற மார்க்கெட்டோட பெரிய மார்க்கெட். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸ்டார் லைட் நடந்த அத்தனை நடிகர்களும் போனால் அவ்வளோ கூட்டம் கூடும். அதனால இவர் ஏதோ பெரிய பிரம்மாலாம் கிடையாது. ஆனால் மாலிக் அவர்கள் அதை பெரிதளவில் நடத்தி காமிச்சிட்டாரு அப்படின்னா அவரை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் இல்லை. அதான் சார். இப்போ நீங்கள் இப்போ ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, நீங்கள் சகோதரி அஜிதா ஆக்னஸ் 15 தூக்க மாத்திரை சாப்பிட்டு கிடக்கு, ஐசியூவில் கிடக்கு. இப்போ காரை மறிக்குது. விஜய் காரை விட்டு இறங்கலேன்னு ஒன்றையுமே அங்கே இருக்கக்கூடிய பெலிக்ஸ் என்ன பண்ணுறாரு? இவங்க திமுகவுக்கு தொடர்பு, இவங்க குடும்பம், பில்லா ஜெகன் இது யார் அவசரம் போடுறாரு? யார்? பெலிக்ஸ். என்ன தேவை வந்திருக்கு? இவர் தாவேக்காக இணைஞ்சிட்டார், 10 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டார். இதுக்காக என்ன பண்ணுறாரு பெலிக்ஸ்? அவசரமாக அந்த பொண்ணு 10 மாதம் தான் சாப்பிட்ருக்கோம். இவர் அடித்ததில் 5 மாதம் அதிகமாக சாப்பிட்ருக்கு. இப்போ அவன் தம்பி கூப்பிட்டு பேசுகிறான். உன்னாலதான் எங்கள் அக்கா இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். இல்லை எடுத்துறேங்கிறார். யார்? பெலிக்ஸ். அப்படி புரியுதா? இவர்களெல்லாம் கூலிப்படை, மீடியாவினுடைய கூலிப்படை. விஜயை ப்ரொமோட் பண்ணுவதற்காக பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கார் ஆதவர்ஜுனா. இந்த ஆதவர்ஜுனா வார் ரூம் வச்சிருக்காரு. கமெண்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு 100 பேர் இருக்கான். செய்தியை ப்ரொமோட் பண்ணுவதுக்கு 100 பேர் இருக்கான்.
234 தொகுதிகளையும் 10 பேர் கொண்ட குழு இயங்கி கொண்டே இருக்கு. திமுக கூட கிடையாது. இப்போ திமுகவுக்கு கூட கிடையாது. திமுக ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபான்னு 237 2000 3000 கோடி ரூபாயை இறக்கி கொண்டு டம்ப் பண்ணிட்டான். அவர்களுக்கு கூட இவ்வளவு பெரிய நெட்வொர்க் கிடையாது. இந்த நெட்வொர்க் தமிழ்நாட்டிலே நீங்கள் பெண் நிறுவனத்துடைய மாப்பிள்ளை நெட்வொர்க்குள்ளேயே ஆதவர்ஜன ஊடுருவி இருக்கார். அங்கேயே ஒரு தொகுதிக்கு 2 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கான். யார்? பெண் நிறுவனத்தில் பொறுப்பாக அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு தொகுதிக்கு 2 கோடி ரூபா 234 தொகுதிக்கும் ஏறக்குள்ள 500 கோடி ரூபா சுட்டுட்டான். திருப்பூர் மாவட்ட செல்வராஜுடைய மருமகனை 30 கோடி வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் தரேன்னு கட்சி தலைமைக்கு சொல்லிட்டாராம். அப்போது இவ்வளவு தூரம் ஊடுருவிய பெரிய ஐடி விங்க ஆதவர்ஜுனா. இப்போ ஆதவர்ஜுனா இந்த செய்தியை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய, அதாவது பில் கிளின்டன் ட்ரம்ப்பை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு விஜயை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க்கை வைத்து ப்ரொமோட் செய்கிறார். இதுதானே தவிர ஒரு பிரம்மாண்டப்படுத்தப்படுகிறதே தவிர உண்மை அல்ல. அந்த கீழே விழுந்த செய்தி எதர்ச்சியாக தடுமாறி விழுந்தது, அவ்வளோதான். இதெல்லாமே இயற்கையாக பெரிதுபடுத்த திமுக ஐடிவிங்கும் விஜய் ஐடிவிங்கும் தான். நீங்கள் அதிமுக ஒன்றுமே இல்லை வாங்கிவிட்டானுவோம். 1 கோடி ஓட்டு இருக்கு. அங்கே அடிப்படை கட்டமைப்பு உள்ள கட்சி அது. காங்கிரஸுக்கு கொடி கட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அதை அதிமுகவை விட பெரிய இயக்கமாக அண்ணாவே ஒழிச்சு விட்டார். அந்த இயக்கத்தை ஆதவர்ஜுனா காங்கிரஸ் பெரிய கட்சி. விஜயை நம்பினா காங்கிரஸ் கேரளாவில் சிஎம் ஆயிடலாம், வேணுகோபால் சிஎம் ஆயிடுவார், தமிழ்நாட்டில் செல்வ பிறந்தகை சிஎம் ஆயிடுவார், ஆந்திராவில் ரேவந்த் ரெட்டி சிஎம் ஆயிடுவார். விஜய் ரசிகர் இருக்கான். இல்லை, விஜய்க்கு இப்போ இந்த சிபிஐ விசாரணையை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதே ராகுலின் நண்பர் ஒருத்தர் ஓய்வு பெற்ற ஒரு எஸ்பிஜி அதிகாரி நினைக்கிறேன், அந்த பேர் குறிப்பில்லை, ஒரு செய்தி வந்தது. அவர் பண்றாரு அப்படிலாம் சொல்றாங்க. இருக்கலாம். பிஜேபி இப்போ பிஜேபி என்ன செய்யும்னு அனைவருக்கும் தெரியும். இப்போ திமுகவே இப்போ ஏன் இந்த விசாரணை வழக்கு இருக்குதுன்னா, திமுகவே விஜய்க்கு வேண்டிய சில தொழிலதிபர்கள் மூலம் உங்களுக்கு தேர்தலுக்கு நாங்கள் தொகுதிக்கு 10 கோடி ரூபா, ஒரு 2000 கோடி ரூபா கொடுத்துறோம், தனிச்சு நில்லுங்கிறான். விஜய் தனித்து நிற்க சொல்றது தான் திமுக விரும்புது. இப்போ இந்த சிபிஐ விசாரணையிலேருந்து விஜயை காப்பாற்றுறதுக்கு திமுக வேலை செய்யும். திமுக விரும்புது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணைக்கு திமுக தடை கேட்குது, தமிழக அரசு தடை கேட்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ விஜய் தனிச்சு நிற்கணும். பாஜகவோட போனால் அதிமுக பாஜக விஜய் கூட்டணி ஜெயிச்சிடும். திமுக சிபிஐ விஜயை காப்பாற்ற நினைத்தது தன்னுடைய வெற்றிக்காக. வேற என்ன? தான் எப்படியாவது மீண்டும் அதிகாரத்துக்கு வரணும், இன்னொரு 5 லட்சம் கோடி மாப்பிள்ளை சேர்த்தணும். எவ்வளவு? 5 லட்சம் கோடி சேர்த்தணும். இதுதான் அரசியல். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் அதிகார அழுத்தம் இதுவரைக்கும் அவர் சந்திச்சதே இல்லை. இதுக்கப்புறம் சந்திக்க போறார். இப்போதான் சந்திக்கிறார். இப்போ இதற்கப்புறம் விஜய் மீது விழுகக்கூடிய விமர்சனங்கள், தாக்குதல்ங்கிறது வேறு விதமாக இப்போ முழுக்க நேரம் அரசியல் வரும்போது எல்லாத்தையும் சந்திக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். திரிஷா விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பல திரிஷாக்கள் வருவார்கள் போவார்கள். திரைப்பட நடிகனுக்கும் திரிஷாக்களுக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. இப்போ திரிஷாவுடைய ஆலோசனையில் தான் ஈரோட்டுக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் சார்ட்டர் ஃப்ளைட்டில் ஜெகதீஷ் பழனிசாமியோடு கோவா போகிறார். எதுக்கு? ஒரு பெரிய யாகம். கேரளா பணிக்கர்கள், நம்பூதிரிகள், சாஸ்திரிகள், பெரிய யாகம். நீங்கள் யாகம் முடிஞ்ச பிறகு கழுத்தில் நிறைய உத்தராட்சி கொட்டை கருங்காலி மாலை தொங்குது. பார்த்தீங்களா விஜய்கிட்ட? ஜோசப் விஜயுடைய கழுத்தில் எது தொங்குது? இது யாருடைய யோசனை? திரிஷாவுடைய. திரிஷா கேரளா பிராமின், சாஸ்திரி, சர்மாக்கள், ஐயங்கார், நம்பியுதிரிகள் எல்லா நம்பிக்கையும் உள்ள பொண்ணு. அப்போ அது கைடுக்கு பணத்தானே செய்யும். பழைய கதாநாயகன் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா உதவியதை போல விஜய்க்கு திரிஷா உதவுகிறார். இதெல்லாம் சாதாரண விஷயம். இப்போ இந்த விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் சார்ந்து மட்டும் பேசி முடித்துட்டு வந்தார். இங்கே பராசக்தி படம் அந்த மாதிரி திரைப்படம் சார்ந்து போயிட்டு இருக்கு ஐயா. இதற்கு பிறகு விஜய் அவர்கள் நீங்கள் சொல்வதை பார்த்தால் கூட்டணியில் இணைவார் அப்படிங்கிறது தான் தீர்க்கமாக தெரியுதா? இணைந்தால் பாஜகவை முழுவதுவாக எதிர்க்கக்கூடிய விஜய், பாஜக தான் கொள்கை ரீதியாக அவங்க தான் எதிரி, அரசியல் எதிரி தீர்மானிச்சிட்டார். அப்படி பாஜக கூட விஜய் இடம் பெற்றால்
அது எவ்வாறு உதவி செய்யும்? ஐ மீன் அதிமுக வெற்றிக்கு எந்த வகையில் உதவி செஞ்சிட முடியும்? ஏன்னா விஜய் அவர்கள் பாஜக கூட இருந்தாலும் விஜய் மீது இருக்கக்கூடிய கிரேஸும் குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இங்கே அப்படிலாம் இல்லைங்க. இந்த தலைவன் எதை மவுண்ட் ரோட்ல அவுத்து போட்டாங்கன்னா அவ்வளோ பேரும் ஆதரிப்பாங்க. விஜய் என்ன சொன்னாலும் பாஜக கூட்டணி. ஆமா, அதிமுக என்ன நடக்குது, திமுக என்ன நடக்குது? திமுக பிரதான பாஜக எதிரி. ஜெயலலிதா ஆட்சியை கவுத்திருக்கும்போது தூக்கி பிடிச்சது யாரு? இங்க ஒரு கோடி தொண்டை அதிமுக திமுக ஒரு கோடி தொண்டை. அரசியலே பேசக்கூடாது, சிந்திக்க கூடாது. தலைமை எதை சொல்லுகிறதோ அதை செய்யணும். தலைமை சிந்திப்பதை நிறுத்திட்டு தான் அதிமுக திமுக வரணும். சிந்திக்கவே கூடாது. ஈழத்தமிழன் சாகும் போதே சிந்திக்கலையே இவன் எப்போ சாக போகிறான், எப்போ சிந்திக்க போகிறான்? அந்த காலத்திலே காங்கிரஸ் திமுக ஜெயிக்குத. அதனால் இங்கே விஜய் ரசிகன் அண்ணன் சொல்லிட்டாரியா, பாஜகவை நாங்கள் தூக்கி பிடிக்கணும், பாஜகவை தூக்கி பிடிக்கணும். பாஜக தான் இந்துக்களுடைய கட்சி, பாஜக தான் இந்துக்களுடைய தர்மத்தை நிலைநாட்டுகிற கட்சி, சனாதன தர்மத்தை நிலைநாட்டுகிற கட்சி அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஏற்றுக்குவோம், அவ்வளோ பேரும் ஏற்றுக்குவான். ஆனால் இன்னொரு புறம் விஜய் அவர்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு தீர்க்கமாக நம்புறாங்க. டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்லாம் வந்து இணைய போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே. இல்லை, ஓபிஎஸ் டிடிவிலாம் ஒரு பொருட்டே அல்ல, வந்து இணைஞ்சாலும் ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் விஜய்க்கு ஏன் அவ்வளோ டிமாண்டு? 10% வாக்கு கேரண்டியே உண்டு. 10ங்கிறீங்க, 25 சரி 80 வச்சுங்க நீங்கள், அதாவது 50 வச்சுங்க, 100 வச்சுங்க. நீங்கள் ஒரு கணக்கு மட்டும் போடுங்க சார். 70% தான் ஓட்டு போலாகுது. 20 முதல் 25% திமுக அதிமுக நிரந்தரமாக இருக்குது. அப்போ எவ்வளோ உதிரி எவ்வளோ இருக்குது? 20%. இதில் உதிரி கட்சிகள் கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, வைகோ, வேல்முருகன், பாமக, தேமுதிக, இப்படி நாம் தமிழர், நீம் தமிழர் எல்லாம் சேர்த்தா ஒரு 20% வருமா? அப்போது டேலியாக போச்சு. விஜய்க்கு எங்கேருந்து மறுபடியும் 20% வரும்? இது எதுலேருந்து வரும்? திமுகலேருந்து வரும், அதிமுகலேருந்து வரும், சிறுத்தைகள் நான் சொல்கிறது சிறுத்தைகள் சேர்த்தலை. அப்போது இந்த 20, 40, 30, 70, 25, 50, 20, 70 இதிலிருந்து எவ்வளோ வரும்? 30 வந்துருமா? சிந்திச்சு பாருங்க. தமிழன் சிந்திப்பதை நிறுத்தி 2000 வருஷம் ஆச்சு. என்னைக்கு இந்த பார்ப்பனியம் உள்ள வந்ததோ அன்னைக்கே சிந்திக்கிறத மறுத்துட்டான். எதை சொன்னாலும் கேட்பான். டே முருங்கை மரத்தை வெட்டிடுடா, அது வேதாளம் இருக்குன்னா வெட்டி எரிஞ்சிடுவான். முருங்கை இலை சாப்பிட்டா முருங்கை தின்றவன் வெறும் கையோடு போவான், குச்சி தூக்கி வீசி நடந்து போவான். இதுதான் குரல். அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு. கியூபாக்காரன் கியூபாவில் கொரோனாவை விரட்டினதே முருங்கை. இங்கே முருங்கையை சாப்பிடாதீன்ட்டான். நம்ம போய் அப்படியே ஏற்றுக்கிட்டான். பாப்பா அவனுக்கு குழந்தை கொண்டு கொடுத்தான், மாடசாமின்னு வச்சான், சுடலை மாடன்னு வச்சான். சுடலைன்னு என்ன? சுடுகாடு. அவனுக்கு நல்ல சங்கர், மாலதி பேர் வச்சுக்கிட்டான். இவனுக்கு கருப்பேன், சுப்பேன், முனியாண்டின்னு வச்சான். எதையும் சாப்பிடாதான்ட்டான். பெரியார் தான் சொல்லுவார், மாட்டை புதைச்சிட்றா, மாட்டு சாணத்தை சாப்பிட்றா, மாட்டு மூத்திரத்தை குடிடான். இப்படி தான் இங்கே இவன் சிந்திப்பதே இல்லை. அதனால விஜய் எதை சொன்னாலும் அங்கே இருக்கிற 10% கேட்டுக்கும். சரி, இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அதிமுக கூட்டணியில் விஜய் வந்து இணைவார் அப்படின்னா 2011 நடந்தது போல எதிர்க்கட்சி தலைவராக விஜய் வாய்ப்பா? அதுதான் வாய்ப்பு. விஜயகாந்த் மாதிரி தான் ரிப்பீட் ஆக போகிறோம். இப்போ அதற்கு பிறகு விஜய் எப்படி அரசியல் பண்ண போறாரு, என்ன நடக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். எனிவேஸ், இந்த சிபிஐ விசாரணை வளையத்தில் விஜய் சிக்கியிருக்கிறார். இது கூட்டணியில் தான் போய் முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. பொறுத்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.